ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். மும்பை இந்தியன்ஸ் டெல்லி கேபிட்டல் ஜெயிச்சிட்டாங்க 12 ரன்ல. ரிவ்யூ ஆல்ரெடி போட்டாச்சு. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை கொடுங்க. அதே மாதிரி குட் பேட் அக்லி படம் பார்த்துட்டு வந்து அதை பற்றி பேசியிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு அதுலேயும் உங்களோட ஒப்பீனியன் கொடுங்க. ரைட், நேற்று மேட்ச் பயங்கர த்ரில்லிங் மேட்ச். அது ரன் அவுட்டு 19th ஓவரில் 3 ரன் அவுட்டு 2 4 வைடு, சோ மெனி திங்ஸ் ஹேப்பன். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இவென்ச்சுவலி மும்பை இந்தியன்ஸ் ஒன் த மேட்ச் பை 12 runs. ரைட், போஸ்ட் மேட்ச்சில் ஹார்திக் பாண்டியா என்ன சொன்னார்னு பார்த்துருவோம். ஹர்ஷ போகலே தான் வந்தார். வந்தோன்னே கேட்டார், என்னப்பா ரிலீஃபா ஜெயிச்சிட்டிங்க பிறகு அந்த மாதிரி கேட்டார். அப்சல்யூட்லி வின்னிங் வந்து எப்போதுமே ஸ்பெஷல் தான். அதுவும் இந்த மாதிரி மேட்ச் ஜெயிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். கான்ஃபிடென்ஸ் இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். 13 ஓவர் வரைக்கும் நாங்கள் மேட்ச்லேயே இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் ஃபைட் பண்ணி தான் ஜெயிச்சோம் அந்த மேட்சை அப்படின்னாரு. அவங்க ரன் அவுட் ஆகி தோத்தாங்க ஆக்சுவலாக. எனிவே அப்புறம் கேட்டார் ஹர்ஷ போகலே, ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததா கருண் நாயர் பேட்டிங் பார்த்து? அவர் பாட்டு பளிச்சு நடிச்சுட்டு இருந்தாரா, அதை பற்றி என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டாங்க. பதில் சார், ஃபென்டாஸ்டிக், அவுட் ஆஃப் ஆப்ஷன். எங்களுக்கே ஆப்ஷனே தெரியல. அவர் எந்த மாதிரி போலிங் போடுறேன்னே எங்களுக்கு புரியல. எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிவிட்டு எதை போட்டாலும் அடிச்சுட்டே இருக்கார். அவர் வேலைக்கே ஆகலை எங்கள் போலிங்கு. அவரும் கொஞ்சம் சான்ஸ் எடுத்து தான் அடித்தார். எக்ஸிக்யூட்டிவ் ஃபென்டாஸ்டிக், ரொம்ப பிரமாதமாக எக்ஸிக்யூட் பண்ணார், புகழ்ந்தார் அவர். ஆமாம். அண்ட் அவரோட ஹார்ட் ஒர்க்கு இட் ஷோடு. அவரோட இன்னும் கடந்த சில வருஷமாக டொமஸ்டிக்கில் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டாருன்றதோட ரிசல்ட் தான் இது. எங்களே ஆச்சரியப்பட வச்சிருச்சு. வி வர் சர்ப்ரைஸ்ட் அப்படின்னாரு. ரைட், அடுத்த கேள்வி. உங்களோட இம்பாக்ட் சப் பற்றி பேசுறது யார் தெரியுமா? இம்பாக்ட் சப்பு கரண் சர்மா. 3 விக்கெட் எடுத்து மேன் ஆஃப் த மேட்ச் ஆகி மேட்ச் ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. கேஎல் ராகுல், அக்சர் பட்டேல், ஸ்டப்ஸ் எல்லாம் இவர் தான் அவுட் பண்ணார். இதுதான் இம்பாக்ட் பிளேயர். ஒரு 4 பாலில் 0, அது இல்லை இம்பாக்ட் பிளேயர். சொன்னார் ஃபென்டாஸ்டிக். எடுத்தோடனே ஒன்று சொல்லுவார், ஃபேன்டாஸ்டிக். போல்டு வேல் ரொம்ப நல்லா போட்டார். சின்ன கிரவுண்ட் வேறு, ஸ்ட்ரெயிட் 6 எல்லாம் 60 மீட்டர் 6. அந்த இடத்துல டாஸ் அப் டெலிவரி போட்டு பிட்வீன் த ஸ்டம்ப்ஸுக்குள்ளே அவர் அவுட் பண்ணது வந்து ரொம்ப ரிமார்க்கபிள் பர்ஃபார்மன்ஸ். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அது காட்டுது. இஸ் அ வெரி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதான் கரண் சர்மா 3 விக்கெட் எடுத்தார் 36 ரனில். அவர் 3 விக்கெட் எடுத்தாரா? அப்போ 3 ரன் அவுட்டை பற்றி பேசுவோம். ஹர்ஷ போகலே கேட்டார், அந்த 3 ரன் அவுட்டு வந்தது வரத்துக்கு முன்னாடி ஜெயிப்போன்னு நீ நினச்சியா, இல்லை அந்த ரன் அவுட்னால தான் நீங்கள் ஜெயிச்சிங்களான்னு கேட்டார். அவர் சொன்னார், நான் ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் ஃபீல்டிங். எனக்கு ஃபீல்டிங்கில் எப்போதுமே நம்பிக்கை உண்டு. ஒரு நல்ல கேட்சோ ஒரு நல்ல ரன் அவுட்டோ மேட்ச் மொமெண்டமே மாற்றிடும். ஸோ நாங்கள் எல்லாமே ஸ்விட்ச் ஆனாக தான் இருந்தோம், ரெடியாக ரன் அவுட் பண்ணுறதுக்கு. சான்ஸ் வந்தால் விடக்கூடாதுன்னு கிவ் அப் பண்ணவே இல்லை நாங்கள் கடைசி வரைக்கும். ஒன்றா கூடி நாங்கள் பேசுகிறதே அதுதான், லெட்ஸ் டூ இட், நம்மளால் முடியும்னு. நான் தான் சொல்லுவேன் உன்னால் முடியும். அவர் சொல்லியிருக்காரு நம்மளால் முடியும். ஸோ அதனால தான் ஜெயித்தோம் அப்படின்னாரு. ரைட், அண்ட் இன்னொரு கேள்வி கேட்டார். இது நல்ல கேள்வி ஆக்சுவலி. உங்கள் பேட்டிங் ஆடுற மூவ் அப் பண்ணிட்டு எல்லாத்தையுமே இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன்லாம் மேலே அனுப்பிச்சு அதை பற்றி சொல்லுன்னு. அப்படி தான் இருக்கணும் ஆக்சுவலாக. இன்ஃபார்ம் பேட்ஸ்மேனை தான் நீங்கள் மேலே அனுப்பணும். டெய்ல் எண்டரு ஆல்ரவுண்டர் நினச்சிட்டு அனுப்புறது அதுக்கு ஆகாது. ரைட், அவர் கேட்டார். அவர் சொன்னார், இல்லை டிபெண்டிங் ஆன் த சுச்சுவேஷன் தான் நாங்கள் பேட்டிங் ஆர்டர் மாத்திரம். ஆமாம், நீங்கள் சொல்கிற மாதிரி இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன் தான் நிறைய இப்போ டெலிவரி ஃபேஸ் பண்ணணும், லாட் ஆஃப் பால்ஸ் ஃபேஸ் பண்ணணும். அதனால தான் அந்த பேட்டிங் ஆர்டர் மாற்றணும் அப்படின்னு. அதான் சூரியகுமார் யாதவும் திலக் வர்மாவும் 3-4 வந்தாங்களா, அதை பற்றி சொல்கிறாரு. அப்போ தான் அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து விளையாட முடியும். தே டுக் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணோன்னாங்க. டியூ வேறு தொல்லை பண்ணிச்சு செகண்ட் ஹாஃபில். இதெல்லாம் நாங்கள் மீறி ஜெயிக்கணும் தெரியல, அது மாதிரி அது சொன்னார். ரொம்ப நல்லா விளையாண்டாங்கன்னு. இப்போ கேட்டார் கடைசியாக ஒரு கேள்வி. எந்த ஸ்டேஜ்லேயாவது ஐயோ 5வது தோல்வி வருது, இந்த டோர்னமெண்ட் கைவிட்டு போச்சே, இந்த மாதிரி நினைப்பு உனக்கு வந்ததா? அப்படியே வந்திருந்தாலும் அதை எப்படி ஓரம் கட்டின அந்த நினைப்பை கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா ஒரு டீமுக்கு வந்துச்சு இந்த நினைப்பு ஆல்ரெடி. எனிவே அவர் பதில் சொன்னார், வி மேட் ஷுவர் அண்ட் கேம் இஸ் நாட் ஓவர் அண்டில் இட் இஸ் ஓவர் அப்படின்னார். அதான் பிக்சர் அபி பா கேம் இரு தோஸ்ட்னு ஷாருக் கான் சொல்லுவார்ல, அதான் அண்டில் த லாஸ்ட் பால் இஸ் போல்ட் மேட்ச் இஸ் நாட் ஓவர் அதுன்னு அர்த்தம். கடைசி பால் வரைக்கும் நாங்கள் ஃபைட் பண்ண முடிவு பண்ணிட்டோம். கீப் ஃபைட்டிங். குரூப்பில் நாங்கள் அப்படி தான் பேசணும். ஏன்னா மை மெசேஜ் டு மை டீம், என் டீமுக்கு இதை தான், கிவ் அப் பண்ணாதீங்கப்பா. போன வருஷமாக தான் சொன்னார் அவர், கிவ் அப் பண்ணாதீங்கன்னு. எனிவே எங்களுக்கு தெரிஞ்ச 2-3 விக்கெட் விழுந்தா மேட்ச் அப்படியே மாறிடும், தலைகீழ அப்சைட் டவுனாக மாறிடும். அதுதான் நடந்தது. வி ஆர் வெரி ஹாப்பின்னாரு. ஓகே, கங்க்ராச்சுலேஷன், பாய் அப்படின்னு ஹர்ஷ போகலே போயிட்டார். இப்போ எங்கள் பாயிண்ட்ஸ் டேபிளில் 7th வந்துட்டாங்க. நெட் ரன் ரேட்டு ப்ளஸில் இருக்காது, +0.104. குட் சைன். அண்ட் அடுத்த மேட்ச் உங்களுக்கு எஸ்ஆர்ஹெச் கூட 17ஆம் தேதி வேலைக்கிழமை. அப்புறம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சிஎஸ்கே கூட. வேலை பார்ப்போம். இதுதான் இவர் ஸ்பீச்சை பற்றி என்ன பிடிச்சிருந்தது அது சொல்லுங்கள். நன்றி. லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சொன்னீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச்.